ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம ஆன்லைன்லேயே வீட்டிலே இருந்து எப்படி பண்ணலான்னு பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டச் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து செல்ஃப் எலிமினேஷன் வந்துடும். இங்கே ஏரோ மார்க் இருக்குன்னா இங்கே டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கே இருக்கோ அந்த தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து என்டர் த கேப்சா, இந்த கேப்சா என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அந்தமாரி வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு வெரிஃபைடு அண்ட் ப்ரொசீடு அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கன்னா இன்வாயில் தான் கேப்சா வருது. ஸோ கேப்சா வந்து நான் தப்பாக கொடுத்தா இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ கேப்சா வந்து கரெக்டாக இல்லைன்னா இங்கே வந்து மைக் சிம்பிள் கொடுத்துப்பாங்க. ஸோ small v capital V small l small u capital P capital M. ஸோ இந்தமாரி வந்து அதுவே சொல்லும். ஸோ நம்ம வெரிஃபைடு வந்து பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா இன்பேர் தான் காட்டுது. ஸோ மறுபடியும் நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம கேப்சா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்து எல்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. இதில் ஹிந்தியில் தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கணும். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் ஆல்ரெடி தமிழ்நாடு நம்ம கொடுத்தனால டிஃபால்ட்டாகவே வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு. ஓகேவா? ஸோ உங்களுடைய குடும்பத் தலைவரின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றா வந்து டைப் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஃபோன் நம்பர் வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கணும். மெயில் ஐடி வந்து மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடி இருக்கவங்க மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி இல்லாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா சென்டு த ஓடிபின்னு காட்டும். ஸோ நம்ம வந்து ஓடிபி வந்து கொடுத்துடணும். ஓடிபி வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகணும்னா அந்த ஓடிபி வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துக்கணும். ஸோ நம்ம ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் மேலே நம்மளுக்கு ஓடிபி வந்துச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன லாங்குவேஜோ தமிழ் இருக்கா அந்த தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் சூஸ் பண்ணிட்டுக்குன்னா வெரிஃபைடு ஓடிபின்னு கொடுத்துடணும். வெரிஃபைடு ஓடிபின்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாப்பப் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்கள் எஸ்சி ஐடி உரிய கணக்கெடுப்புக்கான ஒதுக்கப்பட்ட பருவ. ஸோ இந்தமாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து சரி ஓகே சரின்னு வந்து கொடுத்துட்டோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பை ஒன்னாக வந்து கொடுத்துருப்பாங்க. வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு சுய விவரம் சுய கணக்கெடுப்பு அந்த எஸ்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4. ஸோ நம்ம இது வந்து ஒரு ஃபார்மாக ஃபில் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது டிஃபால்ட்டாகவே ஆகிடுச்சு நம்ம கொடுத்ததுனால. மாவட்டம் என்னவோ மாவட்டம் கொடுத்துக்கோங்க. அஞ்சல் குறியீடு அதுவும் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து முக்கிய நிலைய அளவீடு. ஸோ இதில் வந்து நான் ஒன்று உங்களுக்கு ஒன்று லைவாகவே பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து ஸ்டேட் கொடுத்தாச்சு. ஸ்டேட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேடுதல்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சர்ச் ஆப்ஷன். இந்த வெப்பில் வந்து சர்ச் பண்ணணுமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ வந்து காட்டும். ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணிட்டோம். அந்த சர்ச் பாக்ஸில் உங்கள் அட்ரஸை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தமாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அப்படியே கையை வச்சு அப்படியே நகர்த்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிற மேப்போ அங்கே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேப் கிடச்சி அமைதியத்தை உறுதிப்படுத்தவும் தான். இந்த உறுதிப்படுத்தவும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உறுதியாகிடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து மீட்க வந்து சேமிக்கிறது அடுத்ததுங்கிறது அந்த சேமிக்க அடுத்தது வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு சேமிக்க அடுத்தது அப்படின்னு கொடுத்தம்போது மேப்பில் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்கள் மாவட்ட குறியீடு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு இல்லையா ஆமான்னு நம்ம வந்து கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பொது தகவல். இந்த பொது தகவலுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா சென்சஸ் வீடியின் தரையின் பிரதான கட்டுமான பொருள் எதை வச்சு கட்டியிருக்கீங்க. ஸோ அந்தமாரி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மண்ணா மரம் மூங்கில் சுட்ட செங்கல் கல் சிமெண்ட்டு ஸோ இந்தமாரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுத்துக்குங்க. நீங்கள் சுட்ட செங்கலா சிமெண்ட்டா. ஸோ இது வந்து சிமெண்ட்டு தான் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் அது சென்சஸில் வந்து கேட்டிருக்காங்க. சென்சஸ் வீட்டுக்கோரின் பிரதான கட்டுமான பொருள். ஸோ எதை வச்சு மரமா சுட்ட செம்மலா. ஸோ இந்தமாரிலாம் கொடுத்துருக்காங்களே. இப்போ இதில் வந்து என்னன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம சுட்ட செங்கல்னா காங்கிரீட்டு. ஸோ இந்தமாரிலாம் ஒன்று பார்த்து கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சஸ் வீடு
நம்ம வந்து சீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த சீலிங்ஸ் வந்து எதனால் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்த்து சுட்ட செங்கலா, கல்லா, ஸோ அந்த மாரி வந்து பாறையா, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம காங்கிரீட்னா காங்கிரீட்னு வந்து கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்சன்ஸின் வீடின் நிலைமை, வீட்டின் நல்ல நிலைமை இருக்கா, இல்லை வசிக்கக்கூடிய நிலைமைகளா, இல்லை பாலஞ்சி போயிட்டு இருக்கா, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம நல்ல நிலைமையில கொடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து சேமிக்க அடுத்ததுன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு இதை வந்து மறுபடியும் சென்சஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை தொடரலாமான்னு கேட்டுறாங்க. ஆம் கொடுத்தா ஆம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பொது தகவல் 3 வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வசதிகள், இந்த வசதிகள் 4 இருக்குல்ல. ஸோ இதுலேயுமே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குடும்பத்தின் சாதாரணமான வசிக்கும் நபர்கள் மொத்த எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களை குடும்ப தலைவரின் பெயர், உங்கள் பெயர் என்னவோ அந்த பெயர் வந்து கொடுக்கணும். இது டிஃபால்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்ததுனால நம்ம பேர் வந்து டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பெயரின் தேர்ந்தெடுத்த மொழி என்ன மொழியோ, நம்ம தமிழ்னா தமிழ்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்தமாரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தமிழில் தான் கொடுக்கணும். அந்த தமிழில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கணும். நீங்கள் இங்கிலீஷில் சப்போஸ் இங்கிலீஷ்லாம் இருக்குது, இது கம்பல்சரி தமிழில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் கிராமரில் போட்டு நீங்கள் வந்து பேரை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். குடும்ப தலைவரின் பாலினம் ஆண். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ்டியா ஸோ இதுமாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன கொடுக்கணுன்னா, நீங்கள் வந்து என்ன ஃப்ரீவோ அந்த ஃப்ரீவோ பார்த்து கொடுத்துக்குங்க. இது வந்து எஸ்டி மற்றவர்கள், ஸோ இந்தமாரிலாம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்கங்க. எஸ்டினா இங்கே பட்டியலே சரி பார்க்கவும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்து எஸ்டி கொடுத்துருங்க. பிசிலாம் வந்து பழங்குடியினர் கொடுத்துங்க. மற்ற கேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வீட்டின் உரிமை நிலை, சொந்தமாக நீங்கள் இல்லை வாடகை வீடு ஆனால் சொந்த வீட்டில் இருக்கீங்களா உள்ளதா. ஸோ அந்தமாரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வீடு வாடகை ஆனால் சொந்த வீடு இல்லை, வீடு வாடகையில் சொந்த வீடு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து சொந்த வீடு, வாடகை வீடு அல்லாத சொந்த வீடு உள்ளது. ஸோ இந்தமாரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மற்ற வேணும் கொடுத்துங்க. அந்தமாரி கரெக்டாக வந்து பார்த்து கரெக்டாக கிளியராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை எத்தனை அறை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ரூம்ஸ் தான் அது, இந்த ரூம் வந்து எத்தனை ரூம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. குடும்பத்தில் உள்ள தம்பதிகள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துக்குங்க. இதுவுமே கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே வந்து சேமிக்க அடுத்தது ஓகேவா. இது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். நீங்கள் மறுபடியும் சென்சஸ் கொடுக்குறீங்களா இல்லைன்னு கூட எஸ் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து வசதிகள் 4 வந்து செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சொத்துக்கள், இந்த அசட்டை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா குடிநீருக்கான பிரதான ஆதாரம். நீங்கள் குடிநீர் வந்து ஆர்ஓ பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, சுத்திகரிக்கப்பட்ட குழாய் மூலமாக வருதா, கிணறு மூலம் வருதா, கை பம்பா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம், வளாகத்தில் உள்ளதா, நீங்கள் வளாகத்து அருகிலா இல்லை தொலைவிலேருந்து எடுத்துன்னு வரீங்களா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வருதா வெளியிலேருந்து வருதா. ஸோ அந்தமாரி கேட்டிருக்காங்க, அது கொடுத்துங்க. ஒளிவிலுக்கான பிரதம எரிபொருள் மின்சாரம் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து மண்ணெண்ணெய் பற்றி இல்லை சூரிய சக்தி சோலார் சிஸ்டம் அந்தமாரி இருக்குல்ல, ஸோ அந்தமாரி யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது விளக்கு வசதியே இல்லைனா கூட நீங்கள் அந்த இருக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா. கழிப்பிட வசதி, இந்த கழிப்பிட வசதி குடும்பத்தின் பயன்படுத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பத்தில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைனா பொது கழிப்பிடத்தை யூஸ் பண்ணுறீங்களா. ஸோ அந்தமாரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. திறந்த வெளின்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. கழிப்பிட வசதி வகை, இந்த கழிப்பிட வசதி வகை என்னென்னா நவீன மற்றும் தண்ணீர் மற்றும் ஊற்று, இது வந்து என்ன பாதாள சாக்கத்தில் ஒன்று இணைக்கப்பட்டிருக்குதா கேட்டிருக்காங்க. இல்லை கரெக்டாக நீங்கள் செப்டி டேங்க் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற கழிப்பிடன்ற மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ அதுதான் அவங்க பியூர் தமிழில் கொடுக்குன்னா சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இரட்டை குழி கழிப்பிடம் என்று மூடப்பட்டு இருக்கா இல்லைனா காற்றோட்டமாக இருக்கா. ஸோ அந்தமாரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மூடும் வசதி இல்லாமல் திறந்த குழி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்பனில் வச்சுருக்கீங்களா க்ளோஸில் வச்சுருக்கீங்களா, அதுமாரி இருக்கும். மூடும் வசதி மேம்பட்ட காற்றோட்ட குழி, ஸோ அந்தமாரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்பன் க்ளோஸ் இருக்குல்ல, ஸோ அந்தமாரி இருந்து ஒற்றை குழி இருந்ததுன்னா மூடும் வசதி மேம்பட்ட காற்றோட வசதி, இந்த மூடும் வசதி இல்லாமல் திறந்த குழி, ஸோ இந்தமாரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தமாரி கொடுத்துக்குங்க. இது ஒன்றா நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சேவை கழிவு வந்து மனித கழிவுகளால் அகற்றப்படும் வகையா இல்லை விலங்குகளால் அகற்றப்படும் கரைகளா அப்படின்னு கேட்டால், இது வந்து கழிவு மனிதர்களால் அகற்றப்படும் வகை. அப்படின்னா நம்ம செல்ஃபாக வந்து க்ளீன் பண்ணணும்ல, செப்டி டேங்க் க்ளீன் பண்ணணும். ஸோ அது வந்து மனிதரால் இறங்கி க்ளீன் பண்ணுற அது செப்டி டேங்க்ல வகைகள் வரும். டிஃப்ரெண்ட் ஆஃப் செப்டி டேங்க் இருக்குல்ல, ஸோ அந்தமாரி வரும். இது கழிவு திறந்த நிலை
கால்வாயில் இணைக்கப்படும் வகையா, ஸோ அந்தமாரி கேட்டிருக்காங்க. இது மூடிய கால்வாயா, திறந்தவெளி கால்வாயா, ஸோ அந்தமாரி கேட்டிருக்காங்க. இதிலுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இணைப்பு இல்லைன்னா இணைப்பு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. வளாகத்தில் உள்ள குளிக்கும் வசதி, நீங்கள் குளிக்கிற அறை இருக்கா இல்லையா, ஸோ அந்தமாரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே கொடுத்துக்கோங்க. இது வந்து சமையல் கேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சமையல் சேர்க்குறீங்களா, ஸோ அதில் வந்து கேஸ் எல்பிஜி இருக்கா, ஆமாம் எஸ், இணைப்பு இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க. வீட்டில் உள்ள சமையல் ஆனால் சமையல் அறை இல்லை. நீங்கள் வந்து கிச்சன் ரூம் வச்சுருக்கீங்க, ஆனால் கிச்சன் ரூம் தனியாக இருக்கா, தனியாக இல்லையா, ஸோ அந்தமாரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 3ல் நீங்கள் எதனா ஒன்று கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமையல் பயன்படுத்தும் பிரதான எரிபொருள், நீங்கள் விறகா, வைக்கோலா, வரட்டியா, ஸோ இந்தமாரிலாம் கேட்டிருக்காங்க. மண்ணெண்ணெய் இதுமாரி கொடுத்துக்கோங்க. நம்ம எல்பிஜி இருந்தால் எல்பிஜி கொடுத்துக்கோங்க. மின்சார விளக்குனா மின்சார விளக்கு கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் நிறைய பேர் கேஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, கேஸை கொடுத்துருங்க. இது சேமிக்க அடுத்தது சேமித்து கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் எஸ்ஆர்னோ கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஆர்னோ கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து 5 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுய சரிபார்த்து கொள்ளவும், இது வந்து 6th. இந்த 6th வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வானொலி, இந்த டிரான்சிஸ்டர் டிவி இதெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாரி, இல்லை ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா, ஸோ அதுமாரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது கொடுத்துக்கங்க. தொலைக்காட்சி, நீங்கள் வந்து தூர்தர்ஷன் டிவியா, இதர டிஷ் சேனல் வச்சுருக்கீங்களா, கேபிள் இணைப்பா, ஸோ அந்தமாரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுவுமே பார்த்து கொடுத்துக்கோங்க. இளையதள வசதி, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களா, கைபேசி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா, இல்லை சிஸ்டம் டெஸ்க்டாப் வச்சுருக்கீங்களா, ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுவுமே நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. மடிக்கணினி, நீங்கள் வந்து மடிக்கணினினா லேப்டாப், இந்த லேப்டாப் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. தொலைபேசி ஓகேவா, ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்கீங்களா, அது தொலைபேசி மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா, ஸோ அந்தமாரி கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இரண்டுமே இருக்குது. இல்லைனா வந்து கொடுத்துங்க. இது வந்து சைக்கிள் வச்சுக்கிறீங்க, மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிறீங்களா, நீங்கள் வந்து ரெண்டுமே வச்சுக்கிறீங்களா, கார் வச்சுக்கிறீங்க, பைக் வச்சுக்கிறீங்களா, ஸோ அந்தமாரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து கார் அண்ட் ஜீப் எதுவுமே இல்லைன்னு கொடுத்துக்குங்க. இருக்குன்னு கொடுத்துக்குங்க. குடும்பத்தில் உட்கொள்ளும் பிரதான உணவு, இது என்ன, நீங்கள் வந்து அரிசி சாப்பிட்றீங்களா, கோதுமை சாப்பிட்றீங்களா, ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸ் தான் இது. ஆக்சுவலி இது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் கொடுத்தா டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து சேமிக்க அடுத்தது வந்து என்னென்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. அதுவுமே நீ கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துக்கணும். இதில் வந்து தொலைபேசி மட்டம்னா அந்த தொலைபேசி மட்டம் இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணியிருக்குமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக இருக்கா, 1 by 1 செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேமிக்க அடுத்தது ப்ளூ கலரில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வரல. நீங்கள் எல்லா ஆப்ஷனும் கிளிக் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் கிளிக் பண்ணால் எஸ்ஸோ நோவோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பே ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து கிளியராக பார்த்துக்குங்க. இதில் வந்து எஸ்ஆர் நோ கேட்குதா, இப்போ வந்து ஆம் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சுய சரி பார்க்கவும் கொடுத்து வந்துச்சு. முன்னோட்டம், இதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இருப்பிடம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வியூ கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்து என்னென்னலாம் ஃபார்ம் வந்து டிக் பண்ணிங்களோ அது எல்லாமே இங்கே ஓவராலாக காட்டும். ஓகேவா, அந்த ஓவரால் வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா, கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா பார்த்துக்குங்க. கரெக்டாக கொடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் வந்து இது வந்து மறுபடியும் திருத்தலுக்கு திருப்பம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பண்ணிங்கன்னா திருத்தல் போயிடும். வரைவு சேமிக்க வந்து இது வந்து உறுதிப்படுத்த சமைக்கவும் கொடுத்துருக்காங்களா க்ரீன் கலரில். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இறுதியாக ஃபைனலாக வந்து இது ஓகே கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் எஸ்ஆர் நோன்னு இருக்குல்ல, அந்த வந்து எஸ் கொடுத்துணும். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் உங்களுடைய நம்பர், HL ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்க. அந்த நம்பர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து ஆன்லைனில் வந்து நம்ம பண்ணுறது. வீட்டில் வந்து வரும்போது நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து காமிச்சாலே அவங்க வந்து கிளிக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இந்தமாரி தான் கிளியராக பண்ணணும். நீங்கள் எல்லாம் டவுட் இருந்தால் என்ன கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.